வெல்கம் டு கணினியாசான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ட்ப்ரெஸ் லோக்கல் என்வரன்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம எப்படி நம்மளோட லோக்கல் பிசியில் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? வேர்ட்ப்ரெஸ் வந்து நமக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஈஸியாக நிறைய தீம்ஸ், அதில் நிறையா ஃப்ரீ தீம்ஸ் இருக்குது. ஸோ வேர்ட்ப்ரெஸ் வழியாக நம்ம வெப்சைட்டு வந்து வெப் டெவலப்மெண்ட்டு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதோட லோக்கல் என்வரன்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அது வேர்ட்ப்ரெஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்னாமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒரு சைட்டில் இருக்குது. சரிங்களா? பிட்னாமின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் pitnami.comனு வரும். சரிங்களா? அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப் இருக்குது. நமக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் ஓகேங்களா, சிங்கிள் டயர் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ் சிங்கிள் டயர் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி. ஸோ அதில் இன்ஸ்டாலர்ஸ் விர்ச்சுவல் மிஷின் க்ளவுடு. சரிங்களா? நம்ம வந்து இன்ஸ்டாலர் இது பண்ணலாம், ஏன்னா அதான் வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் லோக்கல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. விர்ச்சுவல் மிஷின்னா விஎம் விர்ச்சுவல் மிஷினாகவே நம்ம ஒரு மிஷினை ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து க்ளவுடு, டைரெக்டாக க்ளவுடில் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் சர்வரை வந்து புல் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் என்வரன்மெண்ட் வந்து எப்படி லோக்கல் பிசியில் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டவுன்லோடு பார்த்தீங்களா, இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்ஸ்டாலர் கிடைக்கும். ஒன்று விண்டோஸு, இன்னொன்று வந்து மேக் ஓஎஸு, அடுத்து லினக்ஸ். சரிங்களா? நான் வந்து விண்டோஸ் தான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து கேட்கும், சைன்இன் பண்ணணுமா கேட்கும். நமக்கு சைன்இன் தேவையில்லை, நோ தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ண தேவையில்லை. இது இருக்குது பார்த்தீங்களா, நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் டேக் மீ டவுன்லோட். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இருக்குது பிட்னாமி வேர்ட்ப்ரெஸ். ஓகேங்களா? அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கொஞ்சம் உங்களுக்கு, ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கிலீஷ், நிறையா லாங்குவேஜ் இருக்குது. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஆன்டிவைரஸ் ரன்னின்னு கேட்கு, நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்டிவைரஸ் டிசேபிள் பண்ணிவிட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் வேர்ட்ப்ரெஸ் அண்ட் பிஹெச்பி மை அட்மின். ஸோ நமக்கு இந்த பிஹெச்பி மை அட்மின் வந்து ஏற்கனவே நம்ம ஜாம் சர்வரில் பார்த்துருக்குறோம். MySQL வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூல். சரிங்களா? அது வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரெண்டும் டிக்காக இருக்கணும். ஜஸ்ட் நெக்ஸ்ட், நான் எதில் பண்ணுறேன்னா ஜாம் சர்வர் தனியாக ஒரு இதில் பண்ணேன். இதை வந்து நான் சியில் பண்ணுறேன், இன்னொரு ட்ரைவில் பண்ணுறேன். ஏன்னா ஜாம் சர்வர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாம் சர்வர் பண்ணிங்கன்னா அதே ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வேறு ஒரு ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாம் சர்வர்லேயே ப்ளக்இன் பண்ணி பண்ணலாம். அதை வந்து வேறு ஒரு என்வரன்மெண்ட்டில் காட்டுறேன். இது வந்து டைரெக்டாக வேர்ட்ப்ரெஸ் லோக்கல் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் செப்பரேட்டாக ஒரு ட்ரைவில் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். சி ட்ரைவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் வெர்ஷன் போட்டிருந்தது. ஸோ வந்து நான் அந்த வெர்ஷனை மட்டும் எடுத்துட்டேன், ஏன்னா மல்டி வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுறதுனால. ஸோ நம்ம வேர்ட்ப்ரெஸ்னு ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட், ஸோ யூசர் நேம் கேட்குது, நான் அட்மின் கொடுக்குறேன். ஓகே, அட்மின். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ரியல் நேம் கொடுத்துருக்கேன், அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், லாகின் கொடுத்துருக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ பிளாக் நேம் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா, என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இது இமெயில் சப்போர்ட்டு, இமெயில் கான்ஃபிகரேஷன்லாம் வேணும்னா இந்த இது பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நம்ம வந்து இது கிளிக் பண்ண வேண்டாம், லேட்டரான இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ க்ளவுடில் நம்ம இது பண்ண போகிறதில்ல, லோக்கலில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டலேஷன் இஸ் கோயிங் ஆன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டலேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ நமக்கு ஜாம் சர்வர் வேறு, வேர்ட்ப்ரெஸ் லோக்கல் என்வரன்மெண்ட்டுக்கு வேறு. சரிங்களா, ஸோ ஜாம் சர்வர் அது செப்பரேட், இது வேர்ட்ப்ரெஸ் வந்து செப்பரேட்டாக லோக்கல் டெவலப்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க, அதுக்கு வந்து என்னவான ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அது ஜாம் சர்வரோடையும் நம்ம ஆட் பண்ணியும் பண்ணலாம், அது செப்பரேட்டாக உங்களுக்கு நான் லேட்டர் ஆன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ் லோக்கல் என்வரன்மெண்ட்டு வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பிட்னாமி வெப்சைட்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலர் இது பண்ணோம், அதை இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கு ஒரு அட்மின் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு தேவை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் என்வரன்மெண்ட்டில் phpMyAdmin ஜாம் சர்வரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. phpMyAdmin இருக்கும், MySQL இருக்கும், அப்பாச்சி இருக்கும். சரிங்களா, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தீம்ஸுன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய உங்களுக்கு ரெடிமேடாக நிறைய தீம்ஸ் வச்சுருப்பான். நம்ம ஈஸியாக வெப் டெவலப்மெண்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ் வழியாக பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நான் வந்து லோக்கல் என்வரன்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆல்மோஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன், முடிய போகுது. ஸோ இப்போ MySQL டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. MySQL டேட்டாபேஸ் இனிஷியலைஸ் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இதில் MySQL, phpMyAdmin, அப்பாச்சி, அது போக வேர்ட்ப்ரெஸ்ஸுங்கிற ஒரு தீம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. சரிங்களா, ஸோ இது MySQL டேட்டாபேஸ் வந்து பேக்எண்டுக்காக யூஸ் பண்ணுறோம். phpMyAdmin வந்து நம்மளோட MySQL வந்து GUI மோடில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு phpMyAdmin யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, MySQL க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கான்ஃபிகரிங் டேட்டாபேஸ் கான்ஃபிகர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ டைம் எடுக்குது. உங்களுக்கு MySQL அதுவே என்ன ஆகுது, ஷட் டவுன் பண்ணி செக் பண்ணுது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு அப்பாச்சி இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. சரிங்களா, ஸோ இப்போது டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு பக்காவாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ லான்ச் பிட்னாமி வேர்ட்ப்ரெஸ் இது வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பிட்னாமி வேர்ட்ப்ரெஸ் ஸ்டாக்குங்கிறது வந்து உங்களுக்கு டிக் மார்க்கில் இருக்குது. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், அதுவே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டாலேஷன் அர்த்தம். ஓகே, ஸோ ஆக்சஸ் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சரிங்களா, அதோட உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த தீமோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து நார்மலாக ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டு லோக்கல் என்வரன்மெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா, இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸை
எப்படி லோக்கல் என்விரான்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்லேருந்து ஒரு லோக்கல் இன்ஸ்டாலரை எடுத்து நம்ம லோக்கல் மிஷினில் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.